அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு படகுத்துறை இருந்ததுங்க. வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்ன பண்ணார், படகு எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த படகுத்துறையில் இருக்கக்கூடிய படகுகளை பார்த்தார். ஒரு படகு வெள்ளை வெளேர்னு அழகாக அப்படியே அன்னப்பறவை மாதிரி ஒரு படகு இருந்தது. இன்னொரு படகு இருந்தது. அந்த படகு எப்படின்னா கொஞ்சம் அதாவது பெயிண்ட் எல்லாம் போய் ஒரு நீல நிற படகு ஒன்று இருந்துச்சு. இந்த ரெண்டு படகையும் அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த வெள்ளை படகு அவருடைய மனசு ரொம்ப கவருது. அதனால் அந்த வெளிநாட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, இந்த வெள்ளை படகை கொடுங்க, அதை எடுத்துக்கிட்டு நான் கடலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், இந்த படகை நாங்கள் பெரும்பாலும் எடுக்கிறது இல்லைங்க, அதை நாங்கள் சும்மா ஒரு இதுவாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த படகு போகுமா போகாதா அதை சொல்லுங்க அப்படின்னாரு. படகு பயன்படுத்துகிற படகு தான், ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. அது அதே இடத்துல தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த நீலப்படகு இருக்க, இந்த கலரெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த படகை தான் நாங்கள் ரொம்ப பயன்படுத்துவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அந்த அழகில் மயங்கி போன வெளிநாட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு வெள்ளை படகு தான் வேணும், நீங்கள் அதை கொடுங்க, எவ்வளோ பணம்னாலும் நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னா அந்த படகு கொடுக்குறாங்க. அந்த படகை கரையிலேருந்து இழுத்துட்டு வரணும்ல, அந்த மாதிரி கரையிலேருந்து இழுத்துக்கிட்டு வரும்போது அந்த படகுக்கு ரொம்ப வலிக்குது. படகுக்கு வலிக்குமா அப்படின்னு கேட்டால், நம்ம அப்படி தானே இவ்வளவு காலமாக அகிரிணை பொருள்கள் எல்லாம் பேசுகிற மாதிரி நம்ம கதை கேட்டு பழகியவர்கள் தானே, இதையும் நம்முடைய கற்பனையில் வச்சுக்கோமே. அந்த மாதிரி அந்த படகை இழுத்து கொண்டு வரும்போது அந்த படகு சொல்லுது, என்னை இழுத்துட்டு போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னாலெல்லாம் கடல்ல எல்லாம் இறங்க முடியாது, நான் நல்லா இங்கேயே இருக்கேன், எனக்கு இது வசதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது சொல்கிறது யார் காதில்ங்க விழும், படகு பேசுகிறது காதில் விழுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் பிடிச்சி அந்த படகை தரன்னு இழுத்துக்கிட்டு தண்ணியில் தள்ளுறாங்க. பார்த்தா அந்த அடியில் இருக்கிற அந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் பயன்படுத்தாமையே இருந்ததுனால கொஞ்சம் உளுத்து போன ஒரு துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த பகுதியெல்லாம் அந்த இரும்பு இருக்கும்ல, கீழே ராடு மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதை கொண்டு போய் கடலில் தள்ளி விட்டுட்டாங்க. அந்த வெளிநாட்டு மாலுமி என்ன செய்கிறார், வெளிநாட்டு பயணி என்ன பண்ணுறாரு, அதில் ஏறிக்கிட்டு படகை துடுப்பை போட பார்த்தாலே அந்த படகு தடன்னு ஆடுது, நடுங்குது, குதிக்குது. அதால் அந்த தண்ணியில் போகவே முடியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ தவறான படகு, அவங்க மாட்டேன்னு சொல்லியும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோமே, இன்னும் இந்த படகு வேண்டான்னு அப்படியே அந்த படகை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த பழைய படகவே கொடுங்க, நான் அதிலேயே போகிறேன் அப்படிங்கிறாரு. சரின்னா அந்த படகை கொடுக்குறாங்க. அந்த படகுல ஏறிட்டு அவர் போகிறாரு. அந்த படகு பல முறை அந்த கடலிலே சென்று பயணித்த காரணத்தினால அந்த படகு மிக எளிதாக போகுது. திடீர்னு வானம் இருளுது, மழை பெய்யுது, மின்னல் மின்னுது, இடி இடிக்குது. ஆனால் அந்த படகு எதற்கும் அசரவில்லை, அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பழக்கப்பட்ட படகு இல்லை அது, அதுக்கு தெரியும். இது புது படகு, ஆனால் இதுக்கு தெரியலை. ஏன்னா இது எப்படி நம்ம நீந்துறது அப்படின்னு தெரியலை அதுக்கு. அந்த படகை தரையிலேயே வச்சுருந்ததுனால அந்த படகு தன்னிலையை இழந்தது அப்படிங்கிறது படகுக்கு தெரியுது. அது ஆனால் படகு நினைக்குது, இந்த நீல படகு போகிறத பார்த்தோன்னு இந்த வெள்ளைப்படகு நினைக்குது, நான் கூட ஒன்றுமே செய்யாமல் ஒரே இடத்துல தானே இருந்தேன், எனக்கு எப்படி இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டன, ஏன் எனக்கு இவ்வளவு சேதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த படகு இருந்தது. இந்த நீல படகு போயிட்டு வந்துட்டுதுங்கிற கதையின் மூலம் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான். இந்த போர்க்களங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. வாழ்க்கை என்பது காலையில் பொழுது விடிஞ்சதுன்னா இரவு வரைக்கும் போராட்டம் தான். அந்த போராட்டங்களிலே தான் நாம் வெற்றி பெற்று வெளியில் வர வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் இருக்கிறதுங்கிறத நாம் உணரணும். நாம் எப்போவும் என்ன பண்ணுறோம், நம்முடைய கஷ்டங்களை நாம் பூத கண்ணாடி வைத்து கொண்டு பார்க்கிறோமே தவிர மற்றவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறது என்று நாம் பார்க்குறதே கிடையாது. அந்த மாதிரி இயற்கை என்பதுங்க ஒரு சாதாரணமாக பொதுவான ஒரு விதியாகத்தான் இருக்கிறது. ஒருத்தன் நடக்க தெரியாமல் குடிச்சிட்டு கீழே விழுந்தான் அப்படின்னா அவன் கீழே விழதான் விழுவான். ஏன்னா புவியீர்ப்பு விசை என்பது விழக்கூடிய எல்லா பொருளையும் ஏற்றுக்கொள்ளும். அப்படி அவன் கீழே விழுந்த உடனே நம்ம புவியீர்ப்பு விசை மீது நாம் குறை சொல்ல முடியாது. அது எல்லாவற்றையும் கீழே விழுவதை தன்னகத்தை இழுத்துக்கொள்ளும். ஆனால் அவன் பலமாக, சுயமாக, சொந்தமாக அவன் தடுமாற்றம் இல்லாமல் நடந்தால் அவனுக்கு அந்த புவியீர்ப்பு விசை எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தாது. இப்படி நம்மை சுற்றி நிறைய இயற்கை விசைகள் இருக்கின்றன.
அந்த விசைகளிலே இருந்து நாம் வந்து அந்த விசை என்பது தான் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த விதி. நாம் தடுமாற்றம் இல்லாமல் எல்லா நிலைகளிலேயும் நாம் சூழ்நிலைக்கு ஏற்ப நாமளே பயன்படுத்த, நம்மை நாமளே சூழ்நிலைக்கு ஏற்ப வசப்படுத்த கற்றுக்கொண்டால் சூழ்நிலைகள் நமக்கு வசமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம கதைகள் நிறைய சொல்லுதுங்க. என்னமோ பஸ்ஸர்னு ஒரு பறவை இருக்குதான். அந்த பறவை என்ன செய்யுமா, நிலத்தில் கொஞ்சம் தூரம் ஓடி அதுக்கப்புறம் தான் பறக்குமா. பறவைன்னா பறக்கணும்ல, கொஞ்சம் தூரம் ஓடி இது மாதிரி விமானம் மாதிரி கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் தான் பறக்குமா. அந்த மாதிரி அதுக்கு ஓடுறதுக்கு இடம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குட்டியோண்டு இடத்துக்குள்ளே அது மாட்டிக்கிட்டுதுன்னா அது பறக்கவே பறக்காதான். தன்னால் பறக்க முடியும் என்பதை அது உணர்ந்து எப்படியாவது பறக்கணும்னு நினச்சா பறக்கும். ஆனால் அது பறக்காமல் இடமில்லை என்று அப்படியே உட்காந்து போயிடுமா. அதுக்கப்புறம் அது பறக்கவே பறக்காது, இறந்தே போயிடுமா. அதே மாதிரி தான் அந்த வண்டு கூட பாத்திரங்கள்ல எல்லாம் விழுந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரத்தை விட்டு வெளியில் பறக்கவே பறக்காது, அது உள்ளேயே கிடக்கும். ஆனால் தனக்கு பறக்க முடியும், தான் பறக்கலாம் அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பறந்து வெளியில் போயிடும். அந்த மாதிரி எல்லா ஆற்றலும் நமக்குள்ளே தாங்க இருக்குது. விவேகானந்தர் சொல்லுவார், எல்லா ஆற்றலும் உன்னுள்ளே தான் இருக்கிறது, பயன்படுத்த கற்றுக்கொள் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் என்ன பண்ணுனா அதிலேருந்து நாம் ஜெயித்து கொண்டு வெளியில் வரலாம். ஜெயித்துக்கு சிக்கிக்கிட்டு அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கே நம்ம வெளியில் வந்து தாங்க ஆகணும் பிரச்சனையிலேருந்து. அதுலேருந்து நம்ம எப்படி வரணுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து எந்த துன்பமும் இல்லாமல் துன்பத்தையே நாம் வந்து ஒரு பாதையாக ஆக்கி கொண்டு நம்முடைய பயணத்தை தொடரலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.